வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாறனும் வீராவும் இருக்காங்கல்ல, அவங்க எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் மாறன் வந்துட்டு நேரா மாடிக்கு போறாரு. இத விஜய் கவனிக்கிறாங்க. கவனிச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு இவன் மாடிக்கு போறான் அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா மேலதான் அந்த தொட்டிக்குள்ளதான் பிருந்தா இருக்காங்க. ஒருவேளை போய் கண்டுபிடிச்சிட்டா பிருந்தாவோட உயிரை காப்பாத்திருவாங்க. அதுக்கப்புறம் விஜயோட திட்டம் செல்லுபடி ஆகாதுல்ல, அதனால விஜய் பதட்டப்படுறாங்க. அப்புறமா வீரா மாறன் கிட்ட, மாறா என்னாச்சு மாறா, பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத பாத்தியா? அப்ப மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, எங்க இருக்கானே தெரியலையே. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பிருந்தாவுக்கு ஆபத்தாகி இருக்குமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாறா. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா கவலைப்படாத, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது பிருந்தா இருப்பா, நீ கவலைப்படாத. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட, மாறா மாடியில பாத்தியா? மாறன் சொல்றாரு, நான் பார்த்தேன் வீரா. வீரா சொல்றாங்க, சரி நானும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரவா? மாறன் சொல்றாரு, சரி நீ போய் பார்த்துட்டு வா, நான் கீழே எங்கேயாவது இருக்காளான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. வீரா நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அப்ப விஜய் இதை பார்த்துட்டு, இந்த வீரா மாடிக்கு போறாளே, இவ வேற ஈஸியா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவா, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு. அப்ப வீரா எதேற்றியா அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட போகும் பொழுது அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட உள்ள பைப்பு உடைஞ்சிருக்கு. உடைஞ்சி தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பிருந்தா தண்ணிக்குள்ள மூழ்கி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னவங்க இப்ப தண்ணிக்குள்ள சுத்தமாவே மூழ்கிட்டாங்க. மயக்கத்துல தண்ணியில மிதந்துகிட்டு இருக்காங்க. வீரா அந்த பைப்பை பார்த்ததோட, என்ன இது, இந்த பைப்பு உடைஞ்சிருக்கு, நேத்தெல்லாம் இந்த பைப்பு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு அந்த பைப்பை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு நேரா மாறனை கூப்பிடுறாங்க. மாறா இங்க வாயேன் அப்படின்னு. அப்ப விஜய் இதை கேட்டதோட, ஆகா இவ என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. மாறன் இங்க இருந்து என்னாச்சு வீரா? வீரா கேக்குறாங்க, தண்ணி தொட்டிக்குள்ள பாத்தியா? மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, நான் பார்க்கல. வீரா சொல்றாங்க, மாறா ஒரே ஒரு வாட்டி பாரேன். இதை கேட்டதோட மாறனும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தொட்டி மேல ஏறுறாரு. இத விஜய் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த வீரா எல்லாத்தையுமே சுலபமா கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்னு. சே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறன் தண்ணி தொட்டிக்குள்ள ஏறுறாரு. பார்த்தா அவருக்கு சரியான அதிர்ச்சி. வீரா வீரா கிட்ட மாறன் சொல்றாரு, ஐயோ பிருந்தா இங்கதான் இருக்கா வீரா அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவுக்கு பேரதிர்ச்சி. மாறன் சொல்றாரு, வீரா எல்லாரையும் கூப்பிடு. பிருந்தாவ மாறன் கூப்பிடுறாரு, பிருந்தா பிருந்தான்னு. ஆனா பிருந்தா தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்க. மாறன் தண்ணிக்குள்ள இறங்கி பிருந்தாவை தூக்குறாரு. அதே நேரத்துல வீரா கத்துறாங்க, அம்மா கண்மணி, பிருந்தா மாடியில இருக்கா வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட விஜய்க்கு செம ஷாக்கு. ஆகா கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்ப எல்லாருமே இங்க இருந்து மாடிக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்க தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து பிருந்தாவை தூக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவனும் கார்த்தியும். அப்புறம் மாறன், 3 பேருமே சேர்ந்து பிருந்தாவை தூக்குறாங்க. கை கால்ல கட்டு கட்டி இருக்கு, அது எல்லாத்தையும் அவுக்குறாங்க. அவுத்து பிருந்தாவை வெளியில தூக்குறாங்க. பிருந்தா மயக்கத்துல இருக்காங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. பிருந்தாவை வீரா இருக்காளுங்கள்ல, அவங்க பிருந்தாவோட வயித்துல வச்சு கைய வச்சு அமுக்குறாங்க. பிருந்தாவோட வாயிலிருந்து அதிகமா தண்ணி போகுது. அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கவே இல்லை. ராமச்சந்திரன் சொல்றாரு, டேய் டாக்டருக்கு போன் பண்ணுடா, முழிக்கவே இல்லை கண்ணு, சீக்கிரம் போன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதோட நேரா டாக்டருக்கு போன் பண்றாங்க. பிருந்தாவை தூக்கிட்டு சோஃபால படுக்க வைக்க டாக்டர் பிருந்தாவை செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் தான் மயக்கத்துல இருந்திருக்காங்க, அதிர்ச்சியில தான் மயங்கிருக்காங்க, மற்றபடி உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நல்லவேளை சரியான நேரத்துல போனதுனால இவங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்கு ஊசி போடுறாங்க. பிருந்தாவுக்கு ஊசி போட்டதோட டாக்டர் 2 மாத்திரையை கொடுத்து இதை 2 days கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா டாக்டர் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம கார்த்தியா இங்கேருந்து பிருந்தாவோட பக்கத்துல உட்காந்து பிருந்தாவோட கையை பிடிச்சு, பிருந்தா என்னாச்சு பிருந்தா,
நீ எப்படி பிருந்தா மாடிக்கு போன அப்படின்னு கேட்க, அப்ப பிருந்தா சொல்றாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ 2 பேர் வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சியாகி நேரா நம்ம பிருந்தாவோட பக்கத்துல உட்காந்து பிருந்தாவோட கைய பிடிச்சு, பிருந்தா சரியா சொல்லு பிருந்தா, என்னாச்சு? யாரு உன்னை தூக்கிட்டு போனது? அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா நைட்டு நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ என்ன வெளியில கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரின்னு நான் வெளியில வந்தேன். வெளியில வந்ததோட யாருன்னு தெரியல 2 பேரு என் முகத்துல மயக்க மருந்து அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கண் முழிச்சேன். அப்ப நான் தொட்டிக்குள்ள இருந்தது தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் அதிர்ச்சியில மயங்கிட்டேன். அவ்வளவுதான்க்கா எனக்கு தெரியும். இது கேட்டதோட நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா நேரா விஜய முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் நினைக்கிறாங்க, ஆஹா எல்லாரும் நம்ம பக்கம் திரும்ப போறாங்க, கொஞ்சம் உஷாராயிக்கணும் அப்படின்ட்டு விஜய் வந்து நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாருங்க, இப்படி கட்டின பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் பொழுது கண்டவளோட கையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கொஞ்சம் கூட உடம்பு கூசலையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி நேரா விஜய் கிட்ட, இங்க பாரு, பிருந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா அதுக்கு நீதான் காரணமா இருப்ப. மரியாதையா சொல்லு, என் பிருந்தாவை நீ தானடி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ ஐயோ, என்ன எல்லாரும் ஏன் மேல பழி போடுறீங்க? எனக்கு அந்த அளவுக்கா விவரம் இருக்கு? அப்ப வீரா டக்குன்னு நேரா விஜய பார்த்து, ஏய் இங்க பாரு, நேத்து நைட்டு நீ தான் மாடிக்கு போன, நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறன் நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, நேத்து நைட்டு நீ மாடிக்கு போனத வீரா பாத்திருக்கா. எதுக்காக மாடிக்கு போன அப்படிங்கிறத சொல்லு. இது கேட்டதோட விஜய்க்கு பேரதிர்ச்சி. ஆகா, இந்த வீரா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பிடிச்சிடறாளே அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு விஜய், நீ மாடிக்கு எதுக்கு போன சொல்லு. அப்ப விஜய் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. மாறன் கேக்குறாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னா இந்நேரம் நீ உண்மையை சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி உண்மையை சொல்லாம இருக்க அப்படின்னா கண்டிப்பா உன் மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை கேட்டதோட விஜய் அவங்களோட திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் எதுக்காக மாடிக்கு போனேன் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியாது, வாய் கூசுது. இதை கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு விஜய், எல்லாருமே உன் மேல தப்பு சொல்றாங்க, நீ இப்ப உண்மையை சொல்றதுதான் நல்லது. அதனால உண்மையை சொல்லு, எதுக்காக நீ மாடிக்கு போன? அதுக்கு விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உண்மையை சொல்றதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா சொன்னா உங்க எல்லாருக்கும் தான் அசிங்கம். இதை கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? மாறன் கேக்குறாரு, நீ ஏதோ யோசிக்கிற, அதனாலதான் இப்படி இருக்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, நேத்து நைட்டு நான் என் புருஷனையும் இந்த பிருந்தாவையும் மாடியில ஒன்னா பார்த்தேன், சொல்றதுக்கே நாக்கு கூசுது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி விஜய் அடிக்க வராங்க. அப்ப பிருந்தா அழுகுறாங்க. அப்ப வள்ளி நேரா கார்த்திய பார்த்து, டேய் என்னடா இது? அப்ப விஜய் சொல்றாங்க, உண்மைய சொன்னா கசக்குமே, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஏன் புருஷன் இல்ல. நேத்து நைட்டு நான் மாடிக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் மாடியில இருந்தது யாரு? இந்த இவருதான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஏன் புருஷனாச்சு, அவர் மேல எப்படி என்னால பழி போட முடியும்? இதை கேட்டதோட நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, நீ வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படிதான் வாய் கூசவே கூசாதாடி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்பதான் நம்ம கண்மணி சொல்றாங்க, அது சரி, அப்ப நீதான் விஜய் பண்ணிருப்ப. இது மாதிரி பிருந்தா கார்த்தி கூட இருக்கான்ட்டு நீ கோவப்பட்டு நீ பிருந்தாவை தூக்கி தொட்டிக்குள்ள போட்டிருப்படி. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. இது கேட்ட கூட கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இங்க பாரு, ஏதாவது பேசுன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு. இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஆமா ஆமா, அந்த கொலை வெறியில தான் நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க. இது கேட்டதோட கண்மணி செம்ம கோவப்படுறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, சித்தி பாத்தீங்களா சித்தி, உங்க கண்ணு முன்னாடியே எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் எனக்கு நடக்குதுன்னு, என்னை கொஞ்சம் கூட யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப வள்ளி அமைதியா இருக்காங்க. இத பார்த்ததோட நம்ம விஜய் நினைக்கிறாங்க, ஆஹா, இத்தனை நாளும் நமக்கு சப்போர்ட்டா இருந்த இந்த வள்ளியும் இப்படி மாறிட்டாலே, இவ மாறக்கூடாது, இவ நம்ம பக்கம்ல இருக்கணும் அப்படின்ட்டு நேரா இல்ல, இத்தனை நாளும் என்ன நம்பின என் சித்தி கூட இப்ப என்ன நம்பாம போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா நேரா
கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரு தீ கட்டையை எடுத்துட்டு வராங்க. தீ கட்டைய பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, ஆகா இவ அடுத்த பிளான ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு. விஜய் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, நான் என் அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்றேன், அப்புறம் இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நான் பிருந்தாவை எதுவும் பண்ணல அப்படின்னு அந்த நெருப்பை பிடிக்கிறாங்க. இதனால வள்ளி அதிர்ச்சியாகி விஜய் கையில உள்ள நெருப்பு கட்டைய தள்ளி விடுறாங்க. விஜயோட கையில பயங்கரமா காயம் விடுறது. இத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க யாருமே அசையல. அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா இது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, டேய் போயிட்டு மருந்து எடுத்துட்டு வாங்கடா. அப்ப விஜய் அழுகுறாங்க வலிக்குதுன்னு. அப்ப நம்ம மாறன் ராகவனை பார்த்து போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னதோட ராகவன் போயிட்டு எடுத்துட்டு கொடுக்குறாரு. வள்ளி விஜயோட கையில மருந்து போட்டுக்கிட்டு, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிருந்தா தான். அப்படி என்னதான் இப்படி சொக்குப்படி போட்டாலோ தெரியல கார்த்திகை. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க மாறன். இங்க பாருத்த, என்ன பேசுறேன்னே தெரியாம ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் ஒரு பொண்ணு தானே, இப்படியா மோசமா பேசுவேன். அப்ப ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, இங்க பாரு வள்ளி, நீ பேசுனது ரொம்ப தப்பு. வர வர உன் வாய் ரொம்ப மோசமா பேசுது. மரியாதையா பிருந்தா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்னால முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? பாவம் இந்த விஜய் யாருமே இல்லாத அனாதையா இருக்கா. அவளுக்கு என்ன தவிர வேற யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால விஜய்க்கு என்ன தவிர வேற யாரும் இல்ல, நான் கண்டிப்பா அவளுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளி பேசுறாங்க. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, என்னன்னு தெரியல வள்ளி, கொஞ்ச நாளா நீ ஒரு மார்க்கமாவே இருக்கிற. இங்க பாரு, உனக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, வள்ளி அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாருன்னா, இந்த பிருந்தா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பிரச்சனை தான். இவளை அவ வீட்டுக்கு அனுப்புறதுதான் நல்லது. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் பிருந்தா இந்த வீட்டுலதான் இருப்பா. நான் பிருந்தாவை அனுப்ப முடியாது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்ப பிருந்தாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, வா வீட்டுக்கு போகலாம். இவ்வளவு பெரிய ஆபத்து வருது பாரு, வா போகலாம். ஆனா பிருந்தா சொல்றாங்க, இல்லம்மா, என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, பிருந்தா இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவ கூட போயிருவேன். இதை கேட்டதோட ராமச்சந்திரன் நேரா பிருந்தாவோட அம்மாவை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் பிருந்தாவுக்கு எந்த வித ஆபத்தும் வராது, அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறாங்க. அதே நேரத்துல நம்ம வள்ளி விஜய கூட்டிக்கிட்டு போறாங்க. அவங்க போனதோட நம்ம ராகவன் நேரா கண்மணி கிட்ட வா போகலாம் அப்படின்ட்டு போறாங்க. நம்ம கண்மணி தான் வீராவை பிருந்தாவை கூட்டிட்டு போறாங்க. அவங்க எல்லாரும் போனதோட வீரா அங்க நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த விஜய முறைச்சிக்கிட்டு போகும் பொழுது ராமச்சந்திரன் வீராவை கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் நில்லுமா. வீரா அவங்க மாமாவை பார்த்து, சொல்லுங்க மாமா. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, வீட்டுல கொஞ்ச நாளா ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நீ என்கிட்ட சொன்னியல்ல, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் இந்த வீட்டுல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொன்னியல்ல, சீக்கிரம் செய்யுமாத. இதை கேட்டதோட வீராவும் சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் வீரா நேரா ரூமுக்கு போறாங்க. மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா எப்படி வீரா பிருந்தா மாடியில இருக்கிறத கண்டுபிடிச்சேன். வீரா சொல்றாங்க, இல்ல மாறா, நான் எதேச்சியா போனேன்னா அங்க தண்ணி தொட்டி இருந்துச்சுல, அது உடஞ்சிருந்துச்சு. நேத்து பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு உடஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்ணி தொட்டிய செக் பண்ணணும்னு நினைச்சேன் மாறா. இது கேட்டதோட மாறனும், சரி வீரா, எனக்கு என்னமோ அந்த விஜய் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, எனக்கும் அந்த விஜய் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவ இந்த வீட்டை சுத்தி சுத்தி வரா. எனக்கு என்னமோ அவளுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அவளை எப்ப அந்த ஊர்ல இருந்து நம்ம கூட்டிட்டு வந்தோமோ அப்பையில இருந்து இங்க ஒரே பிரச்சனையாதான் இருக்கு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா அப்படின்னு. அதுக்கப்புறம் மாறன் சொல்றாரு, இங்க பாரு, கார்த்தி ரொம்ப பாவம். அவன் எந்த அளவுக்கு பிருந்தா மேல உயிரா இருக்கான் பாத்தியா.
எப்படியாவது அவங்க 2 பேரையுமே நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்கணும் வீரா. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்துட்டு விஜி ஏன் இப்படி பண்றான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுக்காக நீ பண்ண விஷயத்த நான் என்னைக்கும் நியாயப்படுத்த மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சிக்கு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. அதனால கண்டிப்பா நீ பண்ண விஷயத்த நான் என்னைக்குமே மறப்பேன் அப்படின்னு நினைக்காத. இது கேட்டதோட மாறன் நினைக்கிறாரு, ஆனா வீரா, அங்க சுத்தி இங்க சுத்தி நீ என் மேல உள்ள தப்ப மட்டும் மறக்காத. அப்ப வீரா சொல்றாங்க, மறக்கிற மாதிரியா நீ விஷயத்த பண்ணிருக்கான். இது கேட்டதோட மாறணும், சரி சரி, மேல உன்கிட்ட பேசினா 2 பேருக்கும் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜயையும் வள்ளியையும் காமிக்கிறாங்க. விஜய் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, நல்ல வேலை, இந்த வள்ளி கொஞ்ச நேரத்துல அவ குடும்பத்துக்கு மாற பார்த்தா. நல்ல வேலை, இவளை அப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இவளை மட்டும் நம்ம கைக்குள்ள வச்சிருந்தோம், இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஒரு வழி பண்ணிடலாம். இவ சரியான சென்டிமெண்ட் ஃபூலா இருக்கா அப்படின்ட்டு அந்த விஜய் நினைக்கிறாங்க. வள்ளி நேரா விஜய பார்த்து, இங்க பாரு விஜய், நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்னு, இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு நான் இருப்பேன். நீ கவலைப்படாத. கார்த்திய கண்டிப்பா உன் வழிக்கு கொண்டுட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீ வந்துட்டு கவலைப்படாத, சரியா? கார்த்தி கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பான், சரியா? இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, எங்க சித்தி? அதான் அந்த பிருந்தா இங்கே இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கார்த்தி என் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அந்த பிருந்தா என்னதான் கார்த்தி மச்சானுக்கு சொக்குப்படி போட்டாலே தெரியல. எப்ப பார்த்தாலும் கார்த்தி மச்சான் அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ நேத்து கூட அவங்க 2 பேரும் மாடியில இருந்தாங்க. நான் ஏதாவது கேட்டேனா கடைசியில என் மேல பழி சொன்னதுனாலதான் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனா கடைசியில என் மேல தப்பு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டத்தோட வள்ளி நினைக்கிறாங்க, அப்ப அந்த பிருந்தா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு ஒரு நல்ல லைஃப் அமையாது. ஸோ கண்டிப்பா அந்த பிருந்தா வந்துட்டு கார்த்தி பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இதனால கார்த்தி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது கேட்டதோட விஜய் நினைக்கிறாங்க, ஆகா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. பிருந்தாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எபிசோடு வந்து செம்ம சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ப்ரொமோல கொஞ்சமா காமிச்சிருந்தாங்க. என்னன்னா, வள்ளி வந்துட்டு பிருந்தாவை வீட்டை விட்டு துரத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம பிருந்தாவுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் பாண்டியன் வந்து உண்மைய சொல்றது மாதிரியும், அதுக்கப்புறம் வீரா பிருந்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து வள்ளிய எதிர்க்கிற மாதிரியும் காமிச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம வள்ளி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆரம்பத்துல எபிசோடு ஸ்டார்ட் ஆகும் பொழுது வள்ளிய ரொம்ப நல்லவங்களா காமிச்சாங்க. இப்ப வில்லியா காமிக்கிறாங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், வள்ளி அம்மாவுக்கு இந்த மாதிரி கேரக்டர் நல்லா இருக்கே, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்களோட கேரக்டரை இப்ப வந்துட்டு நெகட்டிவா கொண்டுட்டு போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வள்ளி வந்துட்டு விஜய பத்தி புரிஞ்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும்ல. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.